தமிழகத்தில் வந்து மக்கள் இன்னைக்கு வந்து வாழ்கிறதுக்கே வழி இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ ஆசிரியர்கள் போராட்டம் மட்டும் இல்லை, எந்த துறையில் எடுத்தாலும் போராட்டங்கள் தான். கவர்மெண்ட்டால தான் செய்யவே முடியாது. அவனுடைய குடும்பம் வளரணும், தான் வளரணுன்றதுக்கு தானே முக்கியமான ஒரு மேஜர் ரோல் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்ல தலைவர்னு சொல்கிற மாதிரி இன்னைக்கு தமிழகத்தில் யாராவது இருக்காங்களா? இவர் நல்ல தலைவர் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? கட்சி இல்லை, கொடி இல்லை, சிம்பிள் இல்லை, இருந்தாலுமே நம்பிக்கையாக மகளிர்களும் கட்சி தொண்டர்களும் தோழர்களும் கழக தோழர்களும் இன்னைக்கு ஐயா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டோட்டலாகவே டைல்யூட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இன்னைக்கு வந்து கட்சி ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் அடுத்த நம்ம ஆட்சியை பிடிக்க முடியும். ஏன்னா எல்லா கேசஸுமே வந்து ப்ராசஸில் தான் இருக்குது, எதுவுமே வந்து முடிவு பெறலை. ஒரு வழக்கு அப்படின்னா வந்து அது ஃபைனல் ரிசல்ட்டு, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தால் மட்டும்தான் இது வந்து வெற்றின்றது நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம அந்த வெள்ளை சட்டை போட்டிருக்கோம் அப்படின்னா பப்ளிக். அதிமுக மீண்டும் ஒன்றிணையுமா? அதிமுக மீண்டும் ஒன்றிணையுமா இந்த கேள்விக்கு வந்து கண்டிப்பாக ஒன்று இணையணும். ஒன்றிணைஞ்சாதான் நல்லாயிருக்கும். புரட்சி தலைவர் புரட்சி தலைவியால் எத்தனையோ தொண்டர்களுடைய ரத்தம் சிந்தி உருவாக்கப்பட்ட இந்த கட்சி இன்னைக்கு வந்து ஒற்றுமையாக இல்லாத ஒரே காரணத்துக்காக பல கட்சிக்கு அவங்க வந்து பிஜேபி, இன்னைக்கு விஜய் பார்ட்டிக்கு நிறைய அதிமுக தொண்டர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நாளாக பிரிஞ்சிருக்கிற இந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் யாருக்கு அதிகம்னா ஓபிஎஸ் ஐயாக்கு தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்னைக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை, மகளிரே கிடையாது. நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு வந்து ஐயா அணி இல்லை, கட்சி இல்லை, கொடி இல்லை, சிம்பிள் இல்லை, இருந்தாலுமே நம்பிக்கையாக மகளிர்களும் கட்சி தொண்டர்களும் தோழர்களும் கழக தோழர்களும் இன்னைக்கு ஐயா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதிமுகவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டோட்டலாகவே டைல்யூட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இன்னைக்கு வந்து கட்சி ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் அடுத்த நம்ம ஆட்சியை பிடிக்க முடியும். அண்ட் வந்து அப்படி இல்லைனாலும் ஐயா கூட டிராவல் பண்ணுற ஐயா எங்கே போனாலுமே அது வெற்றி தான். ஐயா எந்த இடத்துல இருக்கிறவங்களோ அந்த இடம் வெற்றி. மீண்டும் கட்சி ஒன்றிணைஞ்சா கட்சியை யார் வழி எடுத்துன்னு நினைக்கிறீங்க? இது வந்து இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட நல்ல தலைவர்னு சொல்கிற மாதிரி இன்னைக்கு தமிழகத்தில் யாராவது இருக்காங்களா? இவர் நல்ல தலைவர் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க, யாரையுமே சொல்ல முடியாது. ஒருத்தர் நல்ல தலைவர் சொல்கிறாங்கன்னா தமிழகத்தில் அது ஓபிஎஸ் ஐயா மட்டும்தான். அப்படிப்பட்ட நல்ல தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அமைப்பார். எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த பைலாவை இபிஎஸ் மாத்தினது சட்டத்திற்கு உட்பட்டதா இல்லை சட்டத்திற்கு புறம்பானதா? நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து எம்ஜிஆர் தான் வந்து காட்ஃபாதர். ஸோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய காட்ஃபாதர் உருவாக்கின பைலாவை மாற்றுறதே தப்பு. ஸோ அதில் வந்து அவர் தொண்டர்களுக்கான கட்சின்னு சொல்லியிருக்கிறாரு. புரட்சி தலைவி அம்மா இருந்தப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2 ரூபா உறுப்பினராக இருந்த நான் என்ன கூட வந்து ஒரு ஸ்டேட் டெவலப்மெண்ட் மீட்டிங்க்கு உட்கார வச்சாங்க. அம்மா அடிப்படை தொண்டரை கூட வந்து மதிச்சாங்க. ஸோ இன்னைக்கு அப்படி கிடையாது, தொண்டர்களுக்கு வேல்யூவே கிடையாது. இன்னைக்கு வந்து பொதுக்குழு செயற்குழு வந்து எடப்பாடி அவர்கள் நடத்தியிருக்கிறாரு. அந்த செயற்குழு பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா தொண்டர்களே கிடையாது, வெறும் அவருடைய எடப்பாடி அன்கோ அந்த கம்பெனி, கார்பரேட் கம்பெனி மட்டும்தான் உள்ளே இருந்தது. ஸோ அவங்க அங்கீகரிக்கக்கூடிய பொதுக்குழுவோ செயற்குழுவோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸோ அதுதான் என்னுடைய ஒரு. திமுக தேர்தல் அறிக்கையில் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வதாக அறிவித்திருந்தது. ஆனால் இதுவரை தமிழக அரசு அதற்கான முயற்சி எடுத்ததாக தெரியவில்லை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தில் வந்து மக்கள் இன்னைக்கு வந்து வாழ்கிறதுக்கே வழி இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ ஆசிரியர்கள் போராட்டம் மட்டும் இல்லை, எந்த துறையில் எடுத்தாலும் போராட்டங்கள் தான். எந்த துறைக்கு வந்து நீங்கள் போராடி ரெமெடி கிடச்சிருக்கு? அதாவது கவர்மெண்ட் வந்து ஏதாவது மக்களுக்கு செய்யணும்னு நினச்சா மட்டும்தானே வந்து அந்த போராட்டம் வெற்றி பெறும். கவர்மெண்ட்டால தான் செய்யவே முடியாது. அவனுடைய குடும்பம் வளரணும், தான் வளரணுன்றது தானே முக்கியமான ஒரு மேஜர் ரோல் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு உதயநிதி வந்து டெப்டி சிஎம் ஆகணும், நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகணும், அதுக்கு என்ன கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும், அந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு. இங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம இனிஷியேட்டிவ் எடுக்கணுன்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு ஐடியாவே கிடையாது. ஸோ இது ஆசிரியர்களுக்கு என்ன ரெமெடி கிடைக்கும்? நம்மெல்லாம் வந்து ஒரு வருஷம் மக்களும் சரி, நம்ம எல்லாருமே சரி, எல்லா துறையில் இருக்க ஒட்டுமொத்த பேர் ஒரு 1.5 வருஷம் இருந்து மக்கள் நீதி தரணும். நீங்கள் வந்து நியாயமான மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நீங்கள் உருவாக்கணும். அந்த அரசாங்க இயந்திரம் செயல்படணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்கள் போராடினா உங்களுக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்ல முறையாக வந்து நீங்கள் வந்து கரெக்டான அதிகாரத்தை தேர்ந்தெடுங்க. அப்போ தான் வந்து இந்த பிரச்சனை எப்போவுமே சரியாகும். அதாவது செக்ரட்டரியேட்டில், அசம்பிளியில் இன்னைக்கு வந்து எதிர்கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது எப்படி இருந்தது, ஆளுங்கட்சியாக அம்மா ஆட்சி புரியும் பொழுது எப்படி இருந்ததுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு எதிர்கட்சி இருக்கு, ஏதாவது செயல்படுதா? இன்னைக்கு 1 வருஷத்துக்கு அப்புறம் 3-4 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்கிறார் எடப்பாடி. எதுக்கு இந்த ஸ்டண்ட்டு? மக்களுக்கு தெரியாதா? நீங்க பொய்யாதான் இருக்கீங்கன்னு மக்களுக்கு தெரியாதா? இந்த 4 வருஷம் எங்க போனீங்க? மக்கள் பிரச்சனையை நீங்க பேசல.
அதே ஆளுங்கட்சியோட நீங்கள் சிண்டிகேட் ஆகி நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாமே வந்து அடுத்த ஆட்சி வரும் பொழுது உங்களுடைய தவறான முடிவுகள்லாம் வந்து வெளியே வரும். ஒரே நாடு ஒரே தேர்தல் மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. சில கட்சிகள் அதை எதிர்க்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் தேவையா? ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது கண்டிப்பாக வந்து அவசியம்தான். இன்னும் கேட்டோன்னா வந்து ஒரே ஜாதி ஒரே மதம் எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ரைட்ஸு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மக்கள் எல்லாமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அந்த ஜாதி மதம் பார்ஷியாலிட்டி எல்லாமே இருக்கணுங்க. இந்த இந்தியா வந்து அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. கடந்த 2 வருஷமா தொண்டர்களோட உரிமையை மீட்க நிறைய வழக்கு தொடர்ந்து வந்தாலும் எல்லா வழக்கும் பார்த்தீங்கன்னா இபிஎஸ்க்கு சாதகமாகவே வர காரணம் என்ன? சாதகமாக வருது அப்படின்னா வந்து இன்னைக்கு நீதித்துறை வந்து நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி வந்து அந்த ஆர்டர்ஸ் வந்துகிட்டு இருக்கோம். பட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் வந்து ஃபஸ்ட்டு யார் ஜெயிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, கடைசியாக யாருக்கு வெற்றின்றது தான் முக்கியம். ஏன்னா எல்லா கேசஸுமே வந்து ப்ராசஸில் தான் இருக்குது, எதுவுமே வந்து முடிவு பெறலை. ஒரு வழக்கு அப்படின்னா வந்து அது ஃபைனல் ரிசல்ட்டு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்னு இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தால் மட்டும்தான் இது வந்து வெற்றின்றது நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த வெற்றி வந்து நியாயமான உண்மையான ஒரு 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 வெல்விஷர், கட்சியோட வெல்விஷர், கட்சி நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய வேண்டுதலும் அதுதான். அதனால் அதில் மாற்று கருத்தே கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில் ஆட்சி அமைக்கும். ஒட்டுமொத்த தொண்டர்களும் எழுச்சியாக இந்த அதிமுகவின் பின் நிற்போம். அரசியல்ல உங்களுடைய அடுத்த நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு நம்ம அந்த வெள்ளை சட்டை போட்டிருக்கோம் அப்படின்னா பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ இந்த பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறது மட்டும்தான் என்னுடைய மிகப்பெரிய லட்சியம். அண்ட் வந்து நல்ல தலைவர்கள் ஐயா மாதிரி முக்கியமான ஒரு நியாயமான மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வரும்பொழுது அவருடன் சேர்ந்து கட்சி பணியாற்றுவோம் அண்ட் வந்து மக்களுக்கும் சேவை செய்வோம். அதில் மாற்றுக்கிறது கிடையாது.